கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் தெய்வ பிரசன்னத்திலே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி வாய் திறந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் சத்தங்கள் உயர்த்தப்படட்டும். யூசுவலாய் நடக்கிறது போல் அல்ல, விசேஷமாக கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு முன்குறித்து தந்ததை எண்ணி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கழிந்த ஒரு சில மாதங்களாக நான் அதிகமாக ஆண்டவரால் பாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சில விஷயங்கள் சபையோடு கூட பங்கு வைக்கும்படி அப்படி இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிஷங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை நாம் ஆராதித்தோம். ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்ன என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உங்க வலது கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே தம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே தம்மாவியா ரபலகதன ஸ்ரீகதரமா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையிலும் உழைக்கணுமையா. உண்மையா பாடணும், சும்மா பாடக்கூடாது. உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையிலும் உழைக்கணுமையா. ஓ
பிரசன்ன என்ன ஓ தேவ ரபலய தரகப ஷரபா ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்ன பலப்படுத்து ஓ தேவ பிரசன்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. கண்களை மூடுங்க பார்க்கலாம். தேவ ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த ஜனமும் முடியுது அடியனும் முடியவன் இந்த வார்த்தை முடியுதுன்னு எங்களோடு கூட பேசு, பலப்படுத்தி சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நின்று ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு விசை கூட சாயர்புரம் சர்ச் ஆஃப் காடுக்காக நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஆமாம், இது போல் நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல ஊழியத்தை தேவன் இந்த பகுதியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ப்ராமிஸ் என்பதற்காக, காட்மன் என்பதற்காக, விசேஷமாய் ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி என் இருதயத்தில் வைத்த வார்த்தைகள் காலங்களும் உடன்படிக்கையும் என்கிற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் பகுதியில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? வாய் திறந்து சொல்லுங்க, இது காலமா? வாய் திறந்து சொல்லுங்கள், இது காலமா? கவனியுங்கள். எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இங்கே வாசிக்க கேட்டோம். இது காலமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்பதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்க முடியும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். We should understand this season. இந்த காலகட்டம் இன்னது என்பதை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மே மாதத்தில் அந்த காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறதுனால தான் ஆகாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், வஸ்திரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருகிறோம், நம்முடைய சுற்று வட்டாரங்களில் நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வருகிறோம். காலத்தை அனுசரித்து நாம் மாறுகிறது போல நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே நம்முடைய வஸ்திரங்கள் மாறுகிறது, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. எப்படி அந்தந்த காலத்துக்கு தக்கதாக நம்மை மாற்றி கொள்ளுகிறது போலவே தேவனுடைய காலத்தில் நம்மை மாற்றி கொள்ளுவதற்கு ஆயத்தமானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை
உபயோகம் உள்ள ஒரு கருவியாக மாற்றுவார். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க பார்க்கலாம். நான் நிதானமாய் சில விஷயங்களை தியானித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லுகிறது போல நாம் போகணும். கண்களை மூடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்பதை விட தரிசனம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது என்ன காலம் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். மைக் சத்தத்தை விட உங்க சத்தம் அதிகமாகலாம், தப்பில்லை. இது என்ன காலம் என்பதை புரிந்து கொள்ள எலிசா கேயாசியை பார்த்து கேட்டது போல பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து கேட்கிறார். இது என்ன காலம் என்பதை நம்மை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். இது என்ன காலம்? வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதிப்பதற்கு இது காலமா? இது எப்படிப்பட்ட காலம் என்பதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். லஹுஷ்மனா லபதனகடக சந்தலாதன பௌஷதன ஹம்சுயாதன லீப்ரகோஷ் லீப்ரகோஷ் லேகமாஷி அந்தலபா. இது எப்படிப்பட்ட காலம் என்பதை குடும்பங்கள் புரிந்து கொள்ளட்டும், வாலிபர்கள் புரிந்து கொள்ளப்பட்டும், தனிப்பட்ட நபர்கள் புரிந்து கொள்ளட்டும். இந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. எல்லா காலமும் ஒன்றல்ல. நாங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பா, எங்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பா. ரூஷ் மஹம்தல்ல பௌஷியாதரபா. ஒவ்வொருவருடைய தங்கச்சி கண்ணை மூடு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். எங்களுடைய காலகட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு திருச்சபை தேவனுடைய சீசனை புரிந்து கொண்டு விட்டால் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தி விட முடியும். அந்த காலகட்டத்தில் உழவு, அதாவது அறுப்பறுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனுஷனிடத்தில் அறுப்பறுக்கக்கூடிய மிஷின் இருந்தால் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவனை தான் பயன்படுத்த முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? விதைக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மனுஷனிடத்தில் டிராக்டர் இருக்கிறதோ அவனை தான் அதிகம் ஜனங்கள் பயன்படுத்துவார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு தக்கதாக என் கைகளிலே அதற்குரிய தாளந்துகளையும் கிருபைகளையும் நான் வைத்திருக்க கர்த்தர் என்னை அழைக்கிறார். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை ஏவுகிறபடி நடத்துகிறபடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது காலமாங்கிற ஒரு கேள்விக்குறியை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, இது என்ன காலம் என்பதை கேயாசி புரிந்து கொள்ள தவறினான். அதனால்தான் எலிசா கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், இதற்கு இது காலமான்னு கேட்கிறார். நீங்க இப்படி ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தீங்கன்னா, பேசாத அப்படின்னு சொல்றீங்களா? என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் அந்த இப்படி கொஞ்சம் ஊசி போடும்போது எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி லூஸா இருங்களேன் ப்ளீஸ். ஊசி போடும்போது எப்படி இப்படி இருப்பீங்களா? அல்ல, அப்படி ஃப்ரீயாக இருங்களேன். இப்படி சிலர்லாம் இப்படி பார்க்குறீங்க, சைட் போஸ் அப்படி இல்லை, நேராக பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கேயாசிக்கு அந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிரகிக்கக்கூடிய தன்மையை அவன் இழந்து போனான். அதனால தான் எலிசா சொல்லுகிறார், இது என்ன காலம் என்பதை நீ விளங்கி கொள்ளலன்னா. உங்களுக்கு தெரியுமா, உயிர்த்தெழுந்த அற்புதம் தான் ஆவிக்குரிய உலகத்தில் அற்புதத்திலே பெரிய அற்புதம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது. ஏம்மா கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்களேன், கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது தான் பெரிய அற்புதம் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் உண்மை. ஆமென். ஆனா அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புதத்தை கண்ணார கண்டவன் கேயாசி. ஃபர்ஸ்ட் அந்த சுனேமியாளுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி முதலாவது கேயாசியினுடைய கைகளிலே தான் எலிசா கொடுத்தான். ஆனாலும் கவனிங்க, பக்கத்தில் கை கொடுத்து யாராவது தூங்குறாங்களா அப்படின்னு பாருங்களேன். கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன். கொஞ்சம் பாருங்க, நீங்க கண்ணை மூடி அப்புறம் தியானிங்க. ஆமா, கொஞ்சம் பிரசங்கம் கேளுங்க ப்ளீஸ். ஆமா, எலியா சொன்ன மாதிரி உங்க தேவனை கூப்பிடுங்க, அவன் ஒருவேளை தியானத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி வேற தியானத்தில் போயிடக்கூடாது. ப்ளீஸ் கை விரித்து ஆமேன்னு சொல்லுங்களேன்.
மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அற்புதத்தை கண்ணார கண்ட ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவன் இந்த காலகட்டம் இன்னதென்பதை புரிந்து கொள்ளாததினால அவனால தேவ ராஜ்யத்துக்கோ தேவனுக்கோ பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. உங்களுக்கு விளங்குதா? எப்படிப்பட்ட கிரியைகளை தேவ சபையில் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் இது என்ன காலம் என்பதை புரிந்து கொள்ளாத வரையிலும் நம்மை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த ஒரு விஷயத்தை கண்ணார கண்டவன் கேயாசி. ஆனால் அவன் அதை சரியாக விளங்கி கொள்ளாததினால் அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் மாறி போனது. இந்த முதல் பகுதியில் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பமும் நாம் விளங்கி கொண்டால் நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறிவிடும். சின்ன பிள்ளைங்க கவனிங்க, தம்பிமார் கொஞ்சம் கவனிங்க. நமக்கு விளங்கும், நமக்கு கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் 4:14 வாசிக்கிறோம். மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால். அப்போ இந்த காலத்துக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு கிரியை நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். காலத்தை அறியாத கேயாசி நாகமானுக்கு பிறகே ஓடினான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? காலத்தை புரிந்து கொள்ளாத கேயாசி எலியாவுக்கு பின்பதாக ஓட வேண்டியவன், எலிசாக்கு பின்பதாக ஓடிய வேண்டியவன், தேவ ராஜ்யத்திற்கு பிறகால ஓட வேண்டியவன் காலத்தை புரிந்து கொள்ளாததனால. எரேமியா 8:7 வாசிக்கிற, நாரை முதலானவைகள் தன் தன் வரத்தக்க வேலையை என்ன செய்யுமாம் அறியும். நாரைக்கு கூட, கொக்கு, தகைவலான் குருவிக்கு கூட தன்னுடைய வேலையையும் தன்னுடைய காலத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் நான் வேகமா போகல அப்படின்னா இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நாரைக்கு கொக்குக்கு கூட தெரியுமா இது என்ன சீசன்னு? நீங்க பாருங்க, கொக்கு நல்ல பயிர் விளைஞ்சிருக்கும் போது வயல் பக்கமே வராது. உழவு, அது என்ன சொல்லுவாங்க, அந்த உழுகிற நேரம், அந்த நேரங்களில் கொக்கு அதிகமாக அது வரத்தக்க வேலையை அறியும். நான் திரும்பவும் சொல்றேன், அந்தந்த சீசன்ல அந்தந்த உபகரணங்களை வைத்திருக்கிறவங்களுக்கு வேல்யூ அதிகம். அறுவடை டைம் அறுப்பறுக்கிற மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு வேல்யூ அதிகம். விதைக்கிற டைம் டிராக்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு வேல்யூ அதிகம். பஞ்ச காலத்தில் தானியம் வைத்திருந்த யோசேப்புக்கு வேல்யூ அதிகம். நீங்க சும்மா கவனிக்கிறவங்களுக்கு சும்மா இது ஆண்டவருடைய சத்தம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த சீசன்ல எதை நான் கையில் வைத்திருந்தால் என்னை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அப்ப இந்த காலகட்டம் இன்னதென்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கைகளை அசைத்து நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு தகப்பனே, தாயே, எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை, எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, எப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டாலும் இது என்ன காலம் என்பதை புரிந்து கொள்ளாத வரையிலும் என்னை கொண்டு தேவனுக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கோ பிரயோஜனம் இல்லை. வேகமாய் நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20-23 வேகமாய் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20-23. வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் இந்த ஃப்ரெண்டில் எல்லாம் லீவ் போட்டிருக்கீங்களா? வாசிக்க மாட்டீங்களா நீங்க பைபிள்? ஃப்ரெண்டில் யாராவது வாசிங்களேன், பின்னாடி ஏன் யாராவது வாசிங்களேன், ஏன் முறைச்சு பார்க்குறீங்க? வாசிங்க யாராவது. என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகை ஓடி அவன் கையில் எதையாகிலும். நல்ல கவனிங்களே, என் ஆண்டவர் அவன் கையில் ஒன்றையும் வாங்காமல் அவனை விட்டு விட்டான், பட் நான் வாங்குவேன். கவனிங்களே, 2 தவறுகளை இங்கே கேயாசி ஆரம்பத்தில் செய்கிறத நாம் பார்க்கிறோம். ஒன்று, தனக்கு தலைமையாயிருக்கிறவர் வாங்காததை இவன் வாங்க துடிக்கிறான். கொஞ்சம் உங்க முகம்லாம் கொஞ்சம் மாத்துங்களேன். ஆண்டவர் பேசுற மாதிரி முகத்தை வைங்களேன் ப்ளீஸ். தனக்கு தலைமையாயிருக்கிறவன் செய்யாததை அவன் செய்ய விரும்புகிறான். இது என்ன காலம்?
நமக்கு தலைமையாயிருக்கிற தேவன் செய்யாததை செய்யாத காலம். புரியல? நமக்கு தலைமையாயிருக்கிற ஒரு ஆண்டவர், ஆமென் சொல்லுங்களேன். 2, நமக்கு தலைமையாயிருக்கிற ஒரு சபை. 3, நமக்கு தலைமையாயிருக்கிற ஒரு போதகர். எனக்கு தலைமையாயிருக்கிற ஒருவர் செய்யாததை நான் செய்யக்கூடாது. இது அப்படிப்பட்ட காலம், ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால், எனக்கு தலைமையாயிருக்கிற அவன் கையில் ஒன்றையும் வாங்காமல் விட்டு விட்டான், நான் எதையாகிலும் வாங்குவேன். இது என்ன காலம்? தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காலம். நல்ல கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ். இந்த 3 நாட்கள் நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பயிற்சிக்கு வந்திருக்கிறேன்னு எடுத்துக்கோங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்க ஸ்பெஷலி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு ஏதோ ஆண்டவர் கற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில நான் வரணும். ஆமே இல்லைன்னா நான் சொல்றேன், 10 பேர் இருந்தாலும் இந்த 3 நாள் கூட்டத்தில் ஆண்டவர் கிரியை செய்வா. போதுங்க. ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிச்சது, ஈசாக்கு குழந்தை, இதெல்லாம் போதும். வேற இதை தாண்டி ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் என்ன எதிர்பார்க்க, அந்த மனநிலைமை எனக்கு இந்த முதல் கூட்டத்திலே வரட்டும். ப்ளீஸ் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் முதல்ல செய்த தப்பு என்ன தெரியுமா? எனக்கு தலைமையா இருக்கிற அவங்கிட்ட ஒண்ணு வாங்கல, நான் வாங்குவேன். தலைமைத்துவம் செய்யாத ஒன்றை செய்கிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. உங்க குடும்ப தலைவருக்கு அவங்க செய்யாத ஒன்றை செய்கிற மனைவியா இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் செய்யாததை செய்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அவர் ஒண்ணு வாங்கல, நான் வாங்குவேன். அடுத்த வார்த்தை, அவன் செய்த தப்பு எதையாகிலும் வாங்குவேன். பக்கத்துல பாசல பரிதாபம், பக்கத்துல பாசல பரிதாபம், மிசரபிள், பரிதாபம், எதையாகிலும் வாங்குவேன். ஒருத்தர் சந்தைக்கு போறான், எதையாகிலும் வாங்குவேன்னா அவன் விளங்க மாட்டான். துணி கடைக்கு போறான், அவன் கையில காசு, எங்க எதுக்கு போற, ஒரு பர்பஸ் இல்ல பாருங்க, எதையாகிலும் வாங்குவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? எதையாகிலும் வாங்கணும். நீங்க என்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ், எனக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு சொல்றது வழங்குதா? நீங்க அப்படி நான் பெரிய பிரசங்கியார் மாதிரிலாம் பார்க்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் நடுவில் ஆண்டவர் பேசுறாரு, என் வாயிலிருந்து சத்தம் வருது, அவ்வளவுதான். நீங்க அதை கண்ணை மூடிட்டு இந்த ஸ்பீக்கர்ல இருந்து கூட கேட்கலாம். ஆமென். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு சொல்லுங்க சிஸ்டர்? எதையாகிலும் வாங்கலாம், வித்தவுட் கோல், வித்தவுட் எனி பர்பஸ். நீங்க சொல்லுங்க, 100ல 2 பேரை தவிர அந்த மற்ற கூட்டங்கள் எல்லாம் எதுக்கு கூட்டத்துக்கு வர்றீங்க? எதாயிலும் வாங்கலாம், எதையாகிலும் வாங்குவேன். வேதம் சொல்லுகிறது, இந்த காலகட்டத்தை அறியாதவன் செய்யக்கூடிய 2 தவறுகள். தலைமைத்துவம் செய்யாததை செய்கிறவர்கள். 2 எதையாகிலும் வாங்குவேன் என்று சொல்லுகிற ஒரு தவறான ஒரு அனுபவத்தோடு அவன் நாகமானுக்கு பிறகே ஓடினான், பின்தொடர்ந்தான். வாய் திறந்து சொல்லுங்க, பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்ட போது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து, சுக செய்தியா என்று கேட்டான். நல்ல கவனிங்க, காலகட்டத்தை அறியாத தேவ பிள்ளைங்க உலகத்துக்கு பின்னாடி ஓடுறது பிசாசுக்கு சுக செய்தி தான். காலகட்டத்தை புரிந்து கொள்ளாம உலகத்துக்கு பின்னாடி ஓடுறத பார்க்கும்போது பிசாசுக்கு அது நற்செய்தி தான். அவன் கேட்கிறான், சுக செய்தியா? எஸ், இட் இஸ் சுக செய்தி தான். ஏன்னா தேவனுக்கு பின்னாடி ஓட வேண்டியவன், தேவ ராஜ்யத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய ஒருவன் உலகத்துக்கு பின்னாடி, நாகமான் என்றால் உலகம், வேர்ல்ட், உலகத்துக்கு பின்னாடி ஓடுறான். அவன் கேட்கிறான், சுக செய்தியா? ஒரு வேலைக்காரன் செய்யற தப்பு தலைமைத்துவத்தை அவமானப்படுத்துங்கிறத மறந்து போகாதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா? அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க, நான் செய்யற தப்பு, இந்த ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு, நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும்போது கட்டடிச்சிட்டு சினிமா பார்க்க போயிடுவோம். அப்புறம் சினிமா தேட்டருக்கு வெளியிலேயே மாட்டிடுவோம் போலீஸுக்கிட்ட. மாட்டணுன்னு இது என்ன யூனிஃபார்ம், ஐடி கார்டெலாம் பார்த்தோன்னே எஸ்எம்ஆர்யூ ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு கேவலம். அப்போ நாங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம், நாங்கள் ஒரு 4 பசங்க தான், 3000 பேர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 4 பசங்க செய்த தவறு ஒரு தலைமைத்துவம் நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு அவமானத்தை கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதா?
பேப்பர்ல வருது, SMRV பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 7ஆம் வகுப்பு மாணவர்கள் சினிமா பார்க்க சென்ற போது சண்டை. அப்போ நாங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஒரு சாதாரண படிக்கிற பிள்ளைங்க தான். ஆனா அவமானம் யாருக்கு வந்துச்சு? தலைமைத்துவத்துக்கு. லிசன், ஒரு விசுவாசி இந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ளாம, இப்போ நீங்க உங்க வீட்டுல நாடகம் பார்க்கறீங்கன்னா அவமானம் உங்களுக்கு அல்ல, தலைமைத்துவத்திற்கு. உங்களை தலைமை தாங்குகிற கர்த்தர் அவமானப்படுத்தப்படுகிறார். உங்களுக்கு தலைமையா இருக்கிற திருச்சபை அவமானப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தலைமையா இருக்கிற ஊழியக்காரர் அவமானப்படுத்தப்படுகிறார். இட்ஸ் நாட் யூ. அது நீங்களும் நானும் அல்ல. நான் குடிச்சிட்டு தெருவில் கிடக்கும் போது என்னை அல்ல, என் தகப்பனை தான் கேவலமா பேசினாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இவன் கேயாசி நாகமானுக்கு பிறகே ஓடுகிறான். அவன் சொல்றான், சுக செய்தியா? ஆம், சுக செய்திதான். தேவனுக்கு பின்னாடி ஓட வேண்டிய ஒரு மனுஷன் உலகத்துக்கு பின்னாடியும் உலகத்தின் இச்சைக்கு பின்னாடி ஓடுகிறது சுக செய்திதான். அது மாத்திரமல்ல, அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 வாலிபர் இப்போதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாட்டு வஸ்திரத்தையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானன் என்னை அனுப்பினார். தனக்கு தலைமையாக இருக்கிறவர்கள் சொல்லாததை செய்கிறவர்கள், சொல்லாததை கட்டளையிடாதவைகளை செய்கிறவர்கள் இந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொன்னான். கை உயர்த்தி சொல்லுங்க, தயவு செய்து. சொல்லுங்க, தயவு செய்து. வேகமா வேகமா, தயவு செய்து 2, கவனிக்கணும், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள். சொல்லுங்க, தயவு செய்து. பொதுவா பிச்சை எடுக்க போறவன் தயவு செய்து கேட்பானா? பிச்சை கொடுக்கிறவன் தயவு செய்து சொல்லுவானா? நீங்க 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 வாய் திறக்க மாட்டீங்களா? பிச்சை எடுக்கிறவன் தான் ஐயா தயவு செய்துன்னு சொல்லுவான். ஆனா கொடுக்கிறவன் வாயிலிருந்து தயவு செய்துன்னு வருது. திஸ் இஸ் வேர்ல்ட். இதான் உலகம். உலகம் சொல்லுது தயவு செய்து வாங்கிக்கொள். கொஞ்சம் ஜெபத்தோட கேளுங்க. உலகம் என்ன சொல்லுது? நாகமான் என்ன சொல்றார்? தயவு செய்து வாங்கிக்கொள். இந்த 3 நாட்களும் நீங்க தயவு செய்து வந்தவங்க தொடர்ந்து வாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட 3 வேளை மருந்து சாப்பிட்டாதான் சுகம் ஆகும். அதனால நீங்க புதுசா யாரும் கூட்டிட்டு வரலனாலும் பரவாயில்ல, வந்த முகத்தை 3 நாளும் பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யட்டும். ஆமா, உங்களுக்கு தான் லீவ் போட வைப்பான் பிசாசு. பாருங்களேன், நான் நீங்க தொடர்ந்து வாங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. நிச்சயமாய் ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ இவன் கேயாசி இந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவன் போய் கேட்டதற்கு அவனுக்கு உடனடியாக பதில் கிடைத்தது. வாய் திறந்து சொல்லுங்க, உடனடியாக பதில் கிடைத்தது. கொஞ்சம் வேகமா போ, சொல்லுங்க, உடனடியாக பதில் கிடைத்தது. அவன் கேட்ட மாத்திரத்தில் தயவு செய்து வாங்கிக் கொள்ளு சத்தம் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள் வேகமாய். 2 Kings chapter 2 verses 9 and 10 வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், லிசன், எல்லாரும் சொல்லுங்க, அரிதான காரியத்தை கேட்டான். வேகமா வேகமா சொல்லுங்க, அரிதான காரியத்தை கேட்டான். இதற்கு முன்பதாக ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானித்தோம். அவன் கேட்டது அவனுக்கு உடனே கிடைத்தது. தயவு செய்து வாங்கிக் கொள் என்று கிடைத்தது. இருக்கீங்களா? கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். இவன் கேட்டது தயவு செய்து வாங்கிக் கொள் என்று 2 தாலந்தை கொடுத்தான். மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆனா எலிசா கேட்டது அவனுக்கு அரிதா இருந்தது என்ற பதில் வந்தது. வாய் திறந்து சொல்லுங்க, அரிதான காரியத்தை கேட்டாய். வாய் திறந்து சொல்லுங்க, அரிதான காரியத்தை கேட்டாய். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப நமக்கு யார மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணும் தெரியுமா? கேயாசி மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணும். பேரை மட்டும் எலிசான் போட்டுட்டு வாழ்க்கை கேயாசி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் கவனிங்களேன். நீங்க நான் சொல்றேன் தப்பா எடுக்க,
நம்ம ஆக்ட் பண்ணக்கூடாது, உண்மையை ஒத்துக்கணும். கேயாசி மாதிரி எல்லாமே அப் டு டேட்டடா என் வாழ்க்கையில கிடைக்கணுங்கிற விருப்பம் யாருக்கு தான் இல்லை சொல்லுங்க? சொல்லுங்க, யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கேயாசி கேட்டது அவனுக்கு உடனே கிடைத்தது. ஆனால் எலிசா கேட்டது அவனுக்கு உடனே கிடைக்கவில்லை. அவனுக்கு கிடைத்த பதில், அரிதான காரியத்தை நீ கேட்டாய். எப்ப அந்த முன்னாடி இருக்கிற தம்பிமார், என்னத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க? என்னத்துக்கு வந்திருக்கீங்க? வசனம் கேட்கணுமா? ஒன்னதான் கேட்கிறேன். இங்க கவனிக்கணும். இப்படி இங்க கவனிக்கணும். என்ன கவனிப்பீங்களா? ஹலோ, கவனிப்பீங்களான்னு இங்க கவனிக்கணும். ஒன்றை காட்ட அங்கே பார்க்குறேன், அங்கே பார்த்தா இங்கே பார்க்குறீங்க. இங்கே கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும். கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் கேட்டது கேட்டவுடன் கிடைக்கிறது. இன்னொரு மனுஷன் கேட்டான், அவனுக்கு அரிதான காரியம் என்று பதில் வந்தது. ஒருவன் ஒன்றை கேட்ட போது உடனே கிடைச்சது, ஒருவன் ஒன்றை கேட்ட போது அரிதான காரியம் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நாம எதை ப்ரிஃபர் பண்றோம்னா, கேட்டது கேட்ட உடனே கிடைச்சிட்டுனா நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கேயாசி கேட்டது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் உங்களை ப்ளீஸ். எனக்கு நான் உங்களுக்கு சொல்றது விளங்குதா? கேயாசி கேட்டது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத ஒன்று. கேயாசி கேட்டது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத. ஜனவரி மாசம் தான் கரும்பு கிடைக்காது. கேயாசி நாகமானிடத்தில் கேட்டது இந்த காலகட்டத்திற்கு தேவையில்லாத ஒன்று. அதை அவன் லகுவாய் பெற்றுக் கொண்டான். ஆனால் எலிசா கேட்டது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று. கொஞ்சம் இந்த சிலர் முகம்லாம் மாற்றி கொஞ்சம் கை உயர்த்துங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இது எப்படியாகல நீங்க புரிந்து கொள்ளணும். அதனால தான் வேகமா போகிறதுக்கு ஆவியானவர் அனுமதிக்கல. கொஞ்சம் கை உயர்த்துங்களே. எப்படியாகிலும் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று நான் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். சகோதரி சகோதரா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிச்ச உடனே பதில் கிடைச்சிருது, மற்றவங்க எல்லாம் விரும்புறது உடனுக்குடன் கிடைக்குது, மற்றவர்கள் எல்லாம் விரும்பினது அடுத்தடுத்து நிறைவேறுகிறது, எனக்கு மாத்திரம் ஏன் அரிது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், நீ கேயாசி அல்ல, நீ எலிசா. கைகளை தட்டி சில நிமிஷம் ஆவியில நிரம்புங்க பார்க்கலாம். சர்ச் ஆஃப் காட் சபையோடு கர்த்தர் இடைபடுகிறார். நீ கேயாசி அல்ல, நீ எலிசா. தம்பி கண்ண மூடுமா, கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ யாரா இருக்க விரும்புகிறாய்? நீ கேயாசி என்றால் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். தலைமைத்துவத்திற்கு எதிராய் செயல்படுகிற கேயாசி, எதையாகிலும் வாங்குவேன் என்று ஓடுகிற கேயாசிக்கு எதையும் உலகம் கொடுக்க ஆயத்தம். இந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப நிமிஷங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த சபையில் சில எலிசாக்கள் தேவை, எனக்கு கேயாசிக்கள் வேண்டாம். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? கேயாசிய போல உடனுக்குடனே பதில் பெற்றவனை பாக்கியவான் என்றும், அரிதான காரியம் என்று சொல்லப்படுகிற எலிசாக்களை பாவிகள் என்றும் பார்க்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருச்சபையில ஜெப குறிப்பு வைத்து விட்ட உடனே பதில் கிடைச்சி சாட்சி சொல்லிட்டாங்கன்னா அந்த சகோதரியை பரிசுத்தம் உள்ள சகோதரி என்றும், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்றும், ஒரு குடும்பத்தை நினைச்ச உடனே வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்றும், சிலர் தங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறதினால் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்றும் உலகம் முத்திரை போடுகிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீ எலிசாவானால் உனக்கு எல்லாம் அரிதாயிருக்கும். இன்னைக்கு நீங்களும் நான் யாரா இருக்கிறோம்? கேட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குதுன்னா you are in a danger. You are in a danger. நான் ஒரு காரியத்தை விரும்புறேன், எனக்கு உடனே கிடைச்சிருச்சுன்னா நான் ஆபத்தில் இருக்கிறேன் அர்த்தம். என் வழியை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது, என் வாழ்க்கையை சோதித்தறிவது நல்லது. கேட்டவுடன் கிடைக்கிறது, கேட்டவுடன் அற்புதம் நடக்கிறது, கேட்டவுடன் காரியங்கள் நடக்கிறது, கேட்டவுடன் நான் விசுவாசிக்கிறது நடக்கிறது, கேட்டவுடன் என் காரியங்களுக்கு கையளிக்கப்படுகிறது என்றால் something wrong.
ஏதோ ஒன்று தவறாய் போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தயவு செய்து வாங்கிக்கொள் என்று ஒருவனுக்கு ஒருவன் தாழ்த்தி கொடுக்கிறான். ஒருவனிடத்தில் தாழ்த்தி கேட்ட பிறகும் அரிதான காரியம் என்று அவனை எச்சரித்து சொல்லுகிறது போல் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஏன் ஆண்டவரே, நான் கேட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் அரிது என்று சொல்லுகிறீர்? அரிது என்றால் என்ன தெரியுமா? இட் இஸ் டிஃபிகல்ட், கஷ்டம். நீ கேட்டது கஷ்டம். ஸ்கூல்ல படிக்கும் போது மற்றவங்க கேட்காததையா நான் கேட்டுறேன். காலேஜில் படிக்கும் போது மற்றவர்கள் கேட்காததையா நான் கேட்கிறேன். திருமணமான பிறகு மற்றவர்கள் கேட்காததையா நான் கேட்கிறேன். ஏன் எனக்கு மாத்திரம் அரிது 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 என்று சொல்லுகிறீர்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சீக்கிரம் பெற்றுக்கொண்டவன் நீதிமானும் அல்ல, அரிதான காரியத்தை உடையவன் பாவியும் அல்ல. லிசன் டு திஸ். சீக்கிரம் பெற்றுக்கொண்டவனை உலகமும், இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளும், இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பிரியமானவன் பாவன். அதனாலதான் கேட்ட உடனே எல்லாம் கிடைச்சிருது. இவன் என்ன பாவம் செய்தானோ, இவனுக்கு எல்லாத்துலயுமே கஷ்டம். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகமானுடைய விஷயங்கள் கேயாசிக்கு அனுகூலமாக இருந்தது. ஆனால் எலியாவினுடைய விஷயங்கள் எலிசாவுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை. எனக்கு அருமையானவர்களே, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்கக்கூடிய காலகட்டம். Ask for difficult things. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அரிதான காரியத்தை கேட்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு சத்தியம் வழங்கணும், அதுக்காக தான் நேரம் எடுக்கிறோம். கொஞ்சம் கை உயர்த்துங்களேன். அரிதான காரியம், அரிதான காரியத்தை கேட்கக்கூடிய காலகட்டம். சகோதரி, லெகுவா கிடைக்குதுன்னு சொல்லி சீசன்ல இல்லாத ஒன்றை கேட்காதீங்க. லெகுவா கிடைக்குதுன்னு சொல்லி சீசன்ல இல்லாத ஒன்றை கேட்காதீங்க. ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லி சீசன்ல இல்லாத ஒன்றை கேட்காதீங்க. வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு புரியுதுன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தான் சமயம் எடுத்து ஜெபம் பண்றோம். சீசன்ல இல்லாததை நீ கேட்டு வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்களேன். கேயாசி விரும்பினது அவனுக்கு உடனடியாக கிடைத்தது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இதை இவனுக்கு கொடுத்தாலும் இதை கொண்டு ஒரு ஆளை இவனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு. கொஞ்சம் என் கூட கோஆபரேட் பண்ணுங்களேன். பிசாசுக்கு நல்ல தெரியும், சிலருக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இவன் ஏன் ராஜ்யத்துக்கு தான் அதை செலவு பண்ணுவான். இவன் கையில ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவன் யாருக்கு செலவு பண்ணுவான்னு சேட்டன் நோஸ். இவன் கையில 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இவன் என்ன செய்வான்? குடிப்பான், சிகரெட் பிடிப்பான், உலக பிரகாரமா செலவு பண்ணுவான், உலக பிரகாரமாய் செய்வான். ஆனால் இவனுக்கு இதை கொடுத்த இவன் இதை எதற்கு செலவு பண்ணுகிறான் என்று அவன் பார்க்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, அரிதான காரியத்தை கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை ஆண்டவருக்கு தேவை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார். நீ கேயாசி அல்ல, நீ எலிசா. அதனால்தான் எல்லா விஷயங்களும் உனக்கு அரிதா இருக்கிறது, உனக்கு அரிதா இருக்கிறது, உனக்கு அரிதா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படி. இப்ப நீங்க நிதானிங்க. நீங்க யாரு? நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். வேகமா சில நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். வேகமாய். ஓ ரபாலதர பிரௌடி பிதினி அந்தலப உஷதனா ஹம்தலாதனா ரீபல் மனா சுடபா ரகதி அந்தனா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு சில விஷயத்தை அரிதாக்குகிறார். மற்றவன் ஈஸியா வீடை கட்டிட்டு போயிடலாம், மற்றவன் ஈஸியா கார் வாங்கிட்டு போயிடலாம், மற்றவனுக்கு ஈஸியா திருமணம் நடந்துடும், மற்றவன் ஈஸியா பிசினஸ்ல ஃபிளரிஷ் ஆயிடுவான். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் அரிதான காரியம்? ஏன்னா நீ கேட்கக்கூடியது இந்த காலகட்டத்திற்குரியது, நீ ஜெபிக்கக்கூடியது இந்த காலகட்டத்திற்குரியது. என் பிசினஸ் ஏன் ஃபிளரிஷ் ஆக மாட்டேங்குதுன்னா உன் பிசினஸ் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்றை செய்ய போகிறது. ஏன் குடும்பம் ஃபிளரிஷ் ஆக மாட்டேங்குது? இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிறது. அதுதான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணணும். தங்கச்சி கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலன்னா அந்த பிரசங்கம் வழங்காது. ஜெபம் பண்ணலன்னா அந்த பிரசங்கம் வழங்காது. நீ எதையாகிலும் வாங்க வேண்டாம், உனக்கு எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.
பல வருஷங்களாய் உன் இருதயத்தில் இருந்த ஒரு கேள்விக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஏன் எனக்கு மட்டும் ஏன் நான் மட்டும் எதை ஆசைப்பட்டாலும் எனக்கு மாத்திரம் ஏன் அரிது என்று சொல்லுகிறீர்? why it's difficult for me alone? எனக்கு மாத்திரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு விளங்கல. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். எனக்கு மட்டும் ஏன் அரிதுன்னு சொல்றீங்க? எனக்கு மட்டும் இதை ஏன் டிஃபிகல்ட்னு சொல்றீங்க? என் கூட படிச்ச அதே பொண்ணுக்கு அது ஈஸியா கிடைச்சது, என் கூட படிச்ச பையனுக்கு அது ஈஸியா கிடைச்சது, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு ஈஸியா கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கல? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேயாசி அல்ல, நீ எலிசா. கைகளை தட்டி ஓ ரபால பௌஷதன மௌசியா தரஹசதலபா, கைகளை தட்டுங்க பார்க்கல. சில நிமிஷம் ஆவியில நிரம்புங்க. இன்னைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நீ எலிசா. உனக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் கிடைக்கும் போது உனக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு எலியாவின் ஆவி இரட்டிப்பாய் உன் மேல இறங்கி இருக்கிறதை கை தட்டுங்க பார்க்கல. கை தட்டுங்க. அர்த்தபாஷ் மனாதரா லீபாபா சந்தராதனா அர்த்தஜாதன வைடஜாதினி அந்துரபவுஷ் யாதரபா அல்ல. கை தட்டணும். கேயாசி அவ்வளவு எளிதாக வாங்கினான். எவ்வளவு எளிதாக வாங்கினானோ அவ்வளவு எளிதாக பாளையத்திற்கு வெளியிலே போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் அதை வாங்கி கொண்டு வந்த சில நிமிஷங்களிலே அவன் பாளையத்திற்கு வெளியிலே குஷ்டரோகியாய் துரத்தப்பட்டு போனான். ஆனா எலிசா கேட்டது அரிது, ஆனால் பாளையத்துக்குள்ள இருக்கிறான். சீக்கிரமா வாங்கிட்டு பாளையத்துக்கு வெளியில போறதை விட வாங்காமல் பாளையத்துக்குள் இருப்பது உச்சிதம். இன்னைக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. they went their way. ஆனால் இன்றைக்கும் எனக்கு கிடைக்கல. ஆனா இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். உங்களுக்கு விளங்குதா இல்லையாங்க? அப்படி நீங்க பிரசங்கமா கேட்க கூடாது. இது ஆண்டவருடைய இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஈஸியா வாங்கிட்டாங்க, ஈஸியா வீடு கிடைச்சது, ஈஸியா வாழ்க்கை முன்னேறிடுச்சு. ஆனா அவங்க இன்றைக்கு கர்த்தருடைய பாளையத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நான் விரும்பினது எனக்கு அரிது. ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கும் என் ரட்சிப்பை நான் இழந்து போகவில்லை. இன்றைக்கும் என் விசுவாச வாழ்க்கையை நான் மறுதலிக்கவில்லை. வாங்கிக் கொண்டு தேவனை விட்டு தூரம் போவதை விட வாங்காமல் இருந்தும் தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிற எலிசாக்கள் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க. லெகுவாய் வாங்கிக் கொண்ட எந்த விஷயமும் இன்னொரு மனுஷனை பாதிப்பதில்லை, இனி ஒருவனுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, கண்ணீர்கள் மத்தியில் இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை வாங்கின எலிசா, அவன் மரித்த பிறகும் அவன் எலும்பின் மேல் ஒரு செத்த பிரேதத்தை போட்ட போது he came back to his life. இந்த பகல் சிலரோடு கர்த்தர் சொல்லுகிறார், அரிதான காரியத்தை சபை கேட்கட்டும், அரிதான காரியத்தை கேட்கட்டும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்க வாங்கியிருப்பீங்கன்னா அது ஒரு தலைமுறையை அசைக்காம விடாது. உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற பிரசங்கங்கள், நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற தூது, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறேன்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க தேவ சமூகத்தில் 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ளுவீர்களானால் நிச்சயமா எதற்குரிய இம்பாக்டை ஒரு தலைமுறை உணரத்தான் செய்ய போகிறது. கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். கைகளை உயர்த்து கண்களை மூடுங்களே. ஆனா இலவசமாக லெகுவாக பெறுவதற்கு தான் ஒரு தலைமுறை ஆயத்தப்படுகிறது. கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்களே. இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை விட அது எந்த அளவிற்கு இன்னும் ஒரு தலைமுறையை பாதித்தது. இன்னும் சிலரோடு ஆண்டவர் இடைப்பட விரும்புகிறார். இன்னும் அந்த கேயாசிங்கிற மனநிலைமை நம்மை விட்டு மாறட்டும். யாரு கூட சகோதரி உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீங்க? யாரோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கிறாய்? whom you are comparing with your life? யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீங்க? அவன் சீக்கிரமா வாங்கிட்டான், அவனுக்கு சீக்கிரமா எல்லாம் நடந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். நீங்க அமைதியா இருக்க கூடாது. அதுக்கு தான் நான் ஜெபம் பண்றேன். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. யாரு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீங்க?
நீயும் அவனும் ஒன்னா? எலிசாவே நீயும் கேயாசி ஒன்னா? நீ கேட்கக்கூடியது இந்த காலகட்டத்திற்குரியது. நீ கேட்கக்கூடியது இந்த காலகட்டத்திற்குரிய ஒரு அபிஷேகம். ஓ அண்ணாளை, நீ கேட்கக்கூடியது இந்த தலைமுறைக்கு வேண்டிய ஒரு தீர்க்கதரிசியை. அதனால அவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிடைச்சிராது. ஆனால் கிடைத்து விட்டால் சபையில் நடக்க போகிற சுத்திகரிப்பில் ஒரு அசாதாரண மாற்றம் உண்டாகும். இந்த முதல் செஷனில் இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றை கேட்கும்படி கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். ரொம்ப கவனிங்களே, ரொம்ப ஈஸியா எதையும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. முதல்ல டேக் ரிஸ்க். எல்லாம் ஈஸியா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிரும். உங்க வாழ்க்கை யாருக்கும், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஈஸியா கிடைச்ச விஷயம் எல்லாம் என்னத்துக்கு உபயோகப்பட்டது யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில லெகுவாய் கிடைத்த விஷயங்கள் எல்லாம் எதற்கு பிரயோஜனப்பட்டது யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் எதற்கு உபயோகப்பட்டது சொல்லுங்க. கஷ்டப்பட்டு பெறுகிற விஷயங்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு சந்தோஷத்தை தரும். உங்களுக்கு புரியுதா? கஷ்டப்பட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ரேமா ஒவ்வொரு தடவையும் நாம் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அது சந்தோஷத்தை தருகிறது. ஏன் சபை அரிதான காரியத்தை கேட்கல? அதுதான் ஆண்டவருடைய வேதனை. going for very easy things. ரொம்ப ஈஸியான விஷயம் எது? ரொம்ப ஈஸியா கிடைக்கும். எந்த பாடத்தை படிச்சா ரொம்ப ஈஸியா பாஸ் ஆகலாம், எந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். we are always going for easy things. ஆனா ஆண்டவருக்கு இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிற எலிசாக்கள் தேவை. அவன் அந்த காலகட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றை அவன் கேட்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நாம இந்த முதல் செஷன்ல நீங்க ஜெபிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் நான் எதுக்காக ஜெபிக்கணுமோ அதற்காக நான் ஜெபிக்கணும். நான் எதற்காக நான் ஜெபிக்கணும்? என்னுடைய ஜெபம் என்ன? நல்ல கவனிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் நமக்கு தெரியும். நீ தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆனா கையில கிடைக்கிறதுக்கு 21 நாட்கள் ஆயிடுச்சு. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நமக்கு பதில் கிடைப்பதல்ல, பதில் கையில கிடைப்பது தான் விஷயம். பதில் கிடைப்பது எளிது. வேதம் சொல்லுகிறது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது அவருடைய பதில்கள். ஆனா பதில் கையில கிடைப்பது தான் அரிது. அந்த நாட்களில் எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது தானியேலுடைய ஜெபத்தை பெர்சியா தேசத்து அதிபதி வானமண்டலத்தில் தடுத்து போராடினார். கவனிங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த நாட்களில் இவர்கள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அநேக அடிமைத்தனத்தில் வந்திருந்த யூதர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் இவனுடைய ஜெபத்தை மாத்திரம் பரலோகத்தில், கவனிங்கள், முதலாம் வானத்தில் பெர்சியா தேசத்து அதிபதி தடுத்து நிறுத்தினதற்கு காரணம் இவனுடைய ஜெபம் சுயநலமற்ற ஜெபம். இந்த காலகட்டத்திற்குரிய ஒரு ஜெபம். எல்லாருக்கும் போராட்டம் வராது, எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பிரச்சனை வராது, எல்லா பிரசங்கியார்களுக்கும் பிரச்சனை வராது, எல்லா விசுவாசிகளுக்கும் பிரச்சனை வராது, எல்லாருடைய ஜெபங்களுக்கும் போராட்டம் வராது. சிலர் ஜெபிக்கும் போது மட்டும் அவர்கள் ஜெப வாழ்க்கையில் போராட்டத்தை அனுபவிக்கிறவர்களானால் அவர்கள் இந்த காலகட்டத்திற்குரியவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஜெபிக்கும் போது பலவீனப்படுகிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது இல்லாத பிரச்சனைகள் வருகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த காலகட்டத்திற்குரிய ஜெபம். இன்னும் சில நிமிஷங்கள் உன் ஜெபம் பலவீனப்பட்ட ஜெபம் அல்ல. தானியேலே, உன் ஜெபத்திற்கு இவ்வளவு போராட்டம் வருவதற்கு காரணம் I feel the anointing. ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை நான் உணர்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயம் பக்குவப்படட்டும். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஆயத்தப்படுத்துங்க. லேட் ஆனாலும் எலிசாவை போல இந்த காலகட்டத்திற்கு உரிய ஒன்றை நான் கேட்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அரிதான விஷயத்திற்காக சபை ஜெபிக்க தொடங்கட்டும். வாலிப பிள்ளைகள் அரிதான விஷயத்திற்காக ஜெபிக்கட்டும். பெரியவர்கள் அரிதான விஷயத்திற்காக ஜெபிக்கட்டும். கிடைக்கிற வரைக்கும் தான் போராட்டம், கிடைக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை, கிடைக்கிற வரைக்கும் தான் நிந்தை, கிடைக்கிற வரைக்கும் தான் அவமானம், கிடைக்கிற வரைக்கும் தான் கண்ணீர். கிடைத்து விட்டால் இந்த தலைமுறையை அசைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம்
வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இன்னும் சிலர் ஆண்டவர் அர்ப்பணிக்கும்படி விரும்புகிறார். யாராருக்கு விரும்புறீங்க? ஒப்பு கொடுங்க. நீங்க உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுதுன்னு அழுங்க. நான் எலிசாவா இருக்க விரும்புறேன். கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். ஒரு ஆராதனையை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டு பாருங்க. சவுல் கஷ்டம் இல்லாம பெற்றுக்கொண்டா. அதனாலதான் அவனுடைய ராஜரீகம், அவனுக்கு அபிஷேகம் இருந்து அந்த அபிஷேகத்துக்கு வேல்யூ இல்லாம போச்சு. நல்ல நிதானித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் அபிஷேகம் இல்லையா? இருக்கு, ஆனா அதுக்கு வேல்யூ இல்லாம போச்சு. ஏன்னா கஷ்டம் இல்லாம வாங்கினது. கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நினைங்க. ஆனால் தாவீது அப்படி வாங்கல, கஷ்டப்பட்டு வாங்கினார், பிரயாசப்பட்டார். சாயர்புரம் சர்ச் ஆஃப் காட் இந்த சாயர்புரம் பகுதியில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கல. ஏங்க நம்மளால உண்டாக்க முடியல? காரணம் கஷ்டப்படல. கஷ்டப்பட்டவனுடைய சாட்சி கூட 1000 பேரை எழுப்பிருங்க. கஷ்டப்பட்டவனுடைய ஆராதனை அநேகரை உயிர்ப்பித்து விடும். எலிசா கஷ்டப்பட்டு வாங்கினான். அது அரிதான விஷயம் என்று தெரிந்தும். இந்த முதல் செஷன்ல உங்க இருதயங்களை பக்குவப்படுத்துங்க. எதையாகிலும் நான் வாங்க வரல, எதையாகிலும் வாங்கி போக வரவில்லை. இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஒன்று எனக்கு தாங்க ஆண்டவரே. கிழக்கு காலகட்டத்திற்கு வேண்டிய ஒன்று தாங்க. நீங்க அப்படி கேட்டு பாருங்க, அப்படி கேட்டு பாருங்களேன். இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய சிலதை உனக்கு தரும்படி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஒரு அபிஷேகத்தை, இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஒரு ஜெப ஆவியை, இந்த காலகட்டம். அதனாலதான் நமக்கு இவ்வளவு போராட்டம். அதனாலதான் நான் அடிக்கடி யோசிப்பேன், எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்றாங்களே, எத்தனையோ பேர் ஊழியம் செய்றாங்களே, அவங்களுக்கு இல்லாத போராட்டம் ஏன் எனக்கு? ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த காலகட்டத்திற்குரியவன், நீ இந்த காலகட்டத்திற்குரியவன். அதனாலதான் மற்றவங்களுக்கு இல்லாத போராட்டம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆவியில நிறைந்து இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஒன்றை கேட்பதற்கு ஒரு புதிய அபிஷேகம் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. சிலர் மேல புதிய ஆவி, புதிய வல்லமை. இந்த முதல் செஷன்ல சில கட்டுகள் உடையட்டும். இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஒன்றை கேட்கிற உனக்கு அது அரிதாக இருக்கும். வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே ஐயோ, மோசம் போனேன் வீட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாகவும்மை கண்டு கொள்ள நாகுமோ, கரையேறி ஊமதண்டை நிற்கும் போது ரட்சகா ஊதவாமல் பலனற்று வேட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்கா ஆண்டவா வேறும் கைய நாகவும் கண்டு கொள்ளலாம், கரையேறி ஊமதண்டை நிற்கும் போது ரட்சகா. எத்தனை பேர் உண்மையா பாடுவீங்க?
வேலனற்று வேட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் ஆண்டவா வேறும் கையர் நாகவும் கண்டு கொள்ளலாம். வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே. ஐயோ மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆபலபசதரே வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ள. இந்த தலைமுறைக்கு தேவை, கண்ணை மூடுங்களேன், இந்த தலைமுறைக்கு தேவையில்லாத எத்தனையோ விஷயத்தை, இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத எத்தனையோ விஷயத்தை கையில் வாங்கி வச்சுட்டு உபயோகம் இல்லாமல் இருக்கிற கேயாசிகளை விட இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றை ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய சபையாக நம்ம மாறணும். தம்பிமா கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன் ப்ளீஸ், ஜெபம் பண்ணுங்களேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்கு வரல. இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை? இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை? ஒரு அபிஷேகம் தேவை. இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை? சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வல்லமை தேவை. இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை? பிசாசனுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற ஒரு வரம் தேவை. இந்த காலகட்டத்தில் எது தேவை? அதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா லெகுவா கிடைக்கக்கூடியதை வாங்கிட்டு நீ பாளையத்தை விட்டு வெளியே போக போறியா சகோதரி? உலகம் உன்னை பார்த்து கேவலமா பேசலாம், ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து மெச்சு கொள்ளுவா. உலகம் உன்னை பார்த்து கேவலமா பேசலாம், ஆனா ஆண்டவருடைய பார்த்து மெச்சு கொள்ளுவா. இந்த 2021 சபை கேட்க போகிற சில காரியங்கள் தேசத்தின் நடுவில், குடும்பத்தின் நடுவில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க போகிறது. கை தட்டுங்க பார்க்கல, கை தட்டுங்க. நீ கேட்க போகிற விஷயங்கள் என்ன? முடிவெடுங்க, முடிவெடுங்க. நீ எதை கேட்க போகிறாய்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி கை தட்டுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீ கேட்கக்கூடியது அரிதானதா இருக்கட்டும். கேளுங்க, ஒரு 1000 ஆத்துமாக்கள் கேளுங்க, அரிதானதை கேள். ஏங்க சேலஞ்ச் வர மாட்டேங்குது? ஏங்க அப்படி ஒரு வைராக்கியம் வர மாட்டேங்குது? சகோதரி, இட் இஸ் ஈஸி டு ஆஸ்க் ஸ்மால் திங்ஸ். கவனிங்க சிஸ்டர், கொஞ்சம் கவனிங்க. சாதாரணமான விஷயம் கேட்கிறது யாரு வேண்டுமானாலும் கேட்கலாம், அதை பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் நீ கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றா இருக்கணும். அது என்னை தாண்டி அநேகரை பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். சொல்லுங்க, இப்ப நான் யாரா இருக்க விரும்புறேன்? நான் எலிசாவா இருக்க விரும்புகிறேனா? நான் கேயாசியாய் மாற? எதுக்கு தேவையில்லாம அரிதான காரியத்தை நான் கேட்டு எதற்காக நான் அவமானமும் நிந்தையும் பட வேண்டும்? இல்லை, லெகுவானதை பெற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று எதையாகிலும் வாங்குவேன் என்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழாமல் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை தரட்டும். கிருபை தரட்டும்னு சொல்றவங்க ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு நீ நீங்க கேட்க போகிற சில விஷயங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போகிறது. இந்த காலகட்டம் நீங்க சபையா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். சில நிமிஷம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் உயரட்டும். லேட்டானாலும் பரவாயில்லை, எனக்கு இதுதான் வேணும். லேட்டானாலும் பரவாயில்லை, ஒரு எழுப்புதலை நாங்க பார்க்கணும். தாமதித்தாலும் பரவாயில்லை, எனக்கு இதுதான் வேணும். இது அரிதான காரியம்னு சொன்ன பிறகு கூட எலிசா ஜெப விண்ணப்பத்தை மாற்றாமல் எனக்கு அதுதான் வேண்டும் என்று விடாபிடியாய் நின்றது போல
இந்த காலகட்டத்திற்குரியவள் என்று கர்த்தர் சிலருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல மட்டும் உன் பையன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏன் இவ்வளவு போராட்டம் தெரியுமா? அவன் இந்த காலகட்டத்திற்குரியவன். உங்க குடும்பத்துல மட்டும் இந்த காரியம் நடப்பதற்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? நீ இந்த காலகட்டத்திற்குரியவன். உன்னை கொண்டு, உன் தலைவரையை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஒரு வல்ல அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. ரபலத ரப சந்தரபதியா. அவ்வளவு ஈஸியா உன் கணவர் ரட்சிப்புக்குள்ள வந்துட முடியாது. ஏன்னா அது அரிதான காரியம். ஏன்னா அவன் இந்த காலகட்டத்திற்கு தேவையானவன். பிசாசுக்கு தெரியும் இந்த காலகட்டத்திற்கு தேவையானதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கும்படி பண்ண மாட்டான். அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நான் கேயாசி அல்ல, எலிசாவை போல கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, அவன் மேல் தன் சால்வை போட்டான். இந்த சால்வையை பெற்றுக்கொள்வதற்கு கவனிக்கிறீங்களா? இந்த சால்வை பெற்றுக்கொள்வதற்கு எலிசா ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் போடப்படவில்லை. இந்த சால்வை பெற்றுக்கொள்வதற்கு அவன் உபவாசித்து காத்திருந்தான் என்றும் வேதத்தில் போடவில்லை. இந்த சால்வை பெற்றுக்கொள்வதற்கு அவன் வாஞ்சித்தான் என்று கூட இல்லை. அவன் தன் தகப்பனுடைய வேலையை முழு இருதயத்தோடு 12 ஏற்பூட்டிய மாடுகளோடு வயலை உழுது கொண்டு தன் தகப்பனுடைய வேலையை மும்முரமாய் செய்து கொண்டிருந்தவனை எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் அந்த சால்வை போட்டான். சொல்லுங்க, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய். வேகமா சொல்லுங்க, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய். சொல்லுங்க, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய். சில நன்மைகள் நம்மை அப்படிதான் தேடி வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். சில விஷயங்கள் நம்ம அப்படிதான் தேடி வந்தது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் விரும்பாமல், நிறைய விஷயங்கள் நான் ஜெபிக்காமல், நிறைய விஷயங்கள் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல், நிறைய விஷயங்கள் நான் ஆண்டவரிடத்தில் விரும்பாதவைகள் கூட என்னிடமாய் வந்து என் தோள் மேல் விழுந்தது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எலிசா ஜெபிக்காத, எலிசா உபவாசிக்காத, எலிசா விரும்பாத ஒரு விஷயங்கள். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுடைய ஆவி எந்த அளவிற்கு கூர்மையா இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆவியானவர் பேசுறதை நம்மளால வேகமா புரிஞ்சு கொள்ள முடியும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் விரும்பாத, அவன் ஜெபிக்காத, அவன் உபவாசிக்காத விஷயம் அவன் இருக்கும் இடம் மட்டும் போய். அப்படிதான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கைவரித்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்புக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? நீங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்காது நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஏன்னு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்படணும்னு என்னைக்காவது நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்றது வேற. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய ஜெபத்தினால் அல்ல, அது என்னிடத்தில் தேடி வந்த சால்வை. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஜெபத்தோட நீங்க கேட்கணும், அது என்னை தேடி வந்த சால்வை. ரொம்ப லகுவாக அவன் விரும்பாமல், அவன் ஜெபிக்காமல், அவன் உபவாசிக்காமல், அவனிடமாய் அவன் இடத்தில் வந்து அவன் தோள் மேல் அதை போட்டான். ரொம்ப லகுவாக கிடைத்து விட்டது. வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அதே சால்வை, வாய் திறந்து சொல்லுங்க, அதே சால்வை சொல்லுங்க, சேம் பிளாங்கெட், அதே சால்வை. இப்போ எலிசா எலியாவுக்கு பிறகே போகும்போது எலியா கேட்கிறார், நான் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் கேள். அவன் இன்டைரக்டா சொல்றான், அந்த சால்வை வேணும். கொஞ்சம் கையை தான் தூக்குங்களேன். ஆமா, சரியாயிரும். 3 நாள்ல சரியாயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியாயிரும். பக்கத்துல சொல்லுங்க, சரியாயிரும். ஆமா ஆமா ஆமா. நம்ம அப்படி
அப்படி வந்துருவோம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கை அசைச்சு ஸ்தோத்திரப்படுங்க. ஹல்லேலூயா. நல்ல கை அசைச்சு ஸ்தோத்திரப்படுங்களேன். சேம் பிளாங்கெட். இப்போ இவருக்கு என்ன தோணி இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு நம்ம சும்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம விரும்பாம இருக்கும்போது நம்ம தோள்ல வந்து தேடி வந்த விழுந்த சால்வை, இப்ப நம்ம கேட்கும்போது அதை விட ரொம்ப கேட்காத போதே தோள்ல வந்து விழுந்தது, கேட்டா இன்னும் எவ்வளவு மரியாதையோட நமக்கு அது கிடைக்கும். அது ஒரு இன்டென்ஷன்ல கூட அவன் கேட்டிருக்கலாம். ஆனா சில சால்வை நம்மை தேடி வரும், சில சால்வை நாம் தேடி போக வேண்டும். தேடி வந்த சால்வையை விட தேடி போய் பெற்றுக்கொள்ளுகிற சால்வைக்கு வல்லமை அதிகம். இன்னைக்கு திருச்சபையில் இருந்து வல்லமை வெளிப்படுவதற்பட முடியாமல் போவதற்கும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த முடியாமல் போவதற்கும் காரணம் தேடி வந்த சால்வையை தான் நான் வச்சிருக்கேன். உங்க ஆமீனுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேடி வந்த சால்வையை வச்சுட்டு தான் இத்தனை வருஷமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன தேடி வந்தது, நான் பிரயாசப்படாத, நான் விரும்பாத, நான் ஜெபிக்காத ஒன்று என்னை தேடி வந்தது. இப்ப அதே சால்வையை தான் எலிசா திரும்ப சொல்றார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். பின்னாட்கள்ல அந்த ஆவியின் வரம் அவர் மேல எப்படி விழுந்துச்சுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், சால்வையின் வடிவத்தில். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சேம் பிளாங்கெட். முன்பு ஈஸியா இருந்தது, இப்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க, முன்னாடி ஈஸியா இருந்தது, இப்ப கஷ்டமா இருக்கு. முன்னாடி ஜெபம் ஈஸியா இருந்துச்சு, இப்ப ஜெபம் கஷ்டமா இருக்கு. முன்னாடி ஆராதனை ஈஸியா இருந்துச்சு, இப்ப ஆராதனை கஷ்டமா இருக்கு. முன்னாடி எது நமக்கு லெகுவா இருந்ததோ இப்ப கஷ்டமா இருந்தது. புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இரண்டாவது சால்வையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்புறவங்க கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சபையோடு உள்ள தீர்க்க தரிசனம். வாழ்க்கையில சில விஷயங்கள் கஷ்டமாகிறதானால் இரண்டாவது சால்வைக்கு கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். சுப்ரகபா சந்தலபா சந்தலபா அல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. ஊழியத்தில் இதுவரையிலும் இல்லாத கஷ்டத்தை உணர்கிறீர்களா? இரண்டாவது சால்வையை நீங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரையிலும் இல்லாம ஜெபம் கஷ்டமா இருக்கா? முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் ஈஸியா பண்ணிரலாம், இப்ப 15 நிமிஷம் ஜெபம் கஷ்டமா இருக்குன்னா something you are going to receive from the Lord. ஏதோ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்ற அர்த்தம். முன்னாடி பரிசுத்த வாழ்க்கையில இல்லாத கஷ்டம் இப்ப நீ அனுபவிக்கிறாய். விசுவாசத்தில் இல்லாத ஒரு தடுமாற்றம் இப்பொழுது வருகிறது. காரணம், நீ இரண்டாவது சால்வையை பெறப்போகிற ஒரு பகல். உங்களோட ஆண்டவர் பேசுறதை உணர முடியுதா? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. பிரசங்கி 7:10 நம்ம வாசிக்கிறோம், இந்நாளை பார்க்கிலும் முன்னாள் நன்றாய் இருந்தது என்று உன் மனதில் சொல்லாதே, இப்படி கேட்பது ஞானம் அல்ல. வாய் திறந்து சொல்லுங்க, இப்படி கேட்பது ஞானம் அல்ல. சொல்லுங்க, இந்நாளை பார்க்கிலும் முன்னாள் நல்லா இருந்ததுன்னு உன் மனசுல சொல்லாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்நாளை விட முன்னாள் நல்லா இருந்துச்சுன்னு உங்க மனசுல சொல்லாதீங்க. ஆமா, 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. போன உடனே மாவு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தூங்க வச்சாங்க 1ஆம் கிளாஸில். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன தோணும்? 1ஆம் கிளாஸ் நல்லா இருந்துச்சு, இந்நாளை பார்க்கிலும். இப்போ இங்க இருக்கிறத பார்க்கும்போது என்ன தோணும்? நம்ம இந்நாளை பார்க்கல அங்க இருந்தது. யாருக்கோ பேசுற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையில உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு எனக்கு. ஏன் அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அப்படி எனக்கா தோணியிருக்கா இல்லையா? இந்த நாட்களை விட முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா இல்லையா? சொல்லுங்க. நினைக்காத நாளே கிடையாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தோணும், பேச்சுலராக இருந்த நாட்கள் எவ்வளவு நல்ல நாட்கள். இந்நாளை பார்க்கிலும் முன்னாள் நன்றாய் இருந்தது உன் மனதில் சொல்லாதே. இப்ப எலிசாவுக்கு என்ன தோணி இருக்கு தெரியுமா? இந்நாளை விட முன்னாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் விரும்பல, நான் கேட்கல, எல்லாம் என்ன தேடி வந்த நாட்கள், எல்லாம் என்னை தேடி வந்து என்னை அலங்கரித்த நாட்கள், முன்னாட்கள்.
ஆனா இந்த நாள் ரொம்ப கஷ்டம். எல்லா விஷயமும் எனக்கு டஃப், எல்லாம் அரிதா இருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்நாளை விட முன்னாள் நல்லா இருந்ததுன்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அந்நாளில் பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் இந்நாளில் பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேகமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிற சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அவனை தேடி வந்த சால்வை அவனுக்குள் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை, ஆனால் அவன் தேடி போன சால்வை அவனுக்குள் பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கைகள் அசைத்து நல்ல ஸ்தோத்திரப்படுங்க பார்க்கலாம். நல்ல கைகள் அசைத்து ஸ்தோத்திரப்படுகளை. எத்தனை பேர் இந்த கடைசி நாட்களில் இதோ தேடி வந்த சால்வை எனக்கு போதாது, நான் தேடி போக வேண்டிய ஒரு சால்வை உண்டு, இந்த கூட்டத்தில் நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் அன்பு சகோதரி, நீ எத்தனை காலம் உன்னை தேடி வந்த சால்வை வைத்து வாழ முடியும்? என் அன்பு சகோதரா, எத்தனை காலம் நீ உன்னை தேடி வந்த சால்வை வைத்து நீ வாழ முடியும்? நீ தேடி செல்ல வேண்டிய, நீ தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சால்வையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்க தொடங்கலாம். இரண்டாவது சால்வைக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது சால்வைக்காக ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நாட்கள் உங்களை தேடி வந்த சால்வை வைத்து நீ வாழ முடியும்? அது இந்த காலகட்டத்துக்கு பிரயோஜனப்படாது. என்றைக்கோ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து நீ எவ்வளவு நாட்கள் வாழ முடியும்? என்றைக்கோ பெற்றுக்கொண்ட கிருபையை வைத்து விட்டு எவ்வளவு நாட்கள் உன்னால் வாழ முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், எலிசாவை, இது நீ தேடி போக வேண்டிய நாட்கள். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த முதல் செஷன்ல அப்படிப்பட்ட கிருபையை நம்ம மேல ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். ஷபாகோனியா லீபகஸ் மனாதியா ரபலஹம்சியாதன அல்பஹம்சியாதன பிரௌடபாஷ்மனா அல்தஜாதன வைடஜாதினி உடபனதனகடக சதுரபனதனகசியா காலகட்டத்தை புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு என்ன தேடிதானே வந்துச்சு, இனிமேலும் என்ன தேடி வரும்னு நான் காத்திருக்க முடியாது. இது வேற காலம். ஒரு காலகட்டம் வரைக்கும் உன்னை தேடி வந்தது, ஆனால் இனி தேடி போகணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆத்துமாக்கள் சபையை தேடி ஓடி வந்துச்சு, இனி தேடி போகணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜெபம் லகுவா இருந்தது, இனி தேடி போகணும். காலகட்டத்தை புரிந்து கொள்ளுங்க சிஸ்டர். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? ஒரு 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 காலகட்டத்தில் சும்மா நாள் பிரசங்கம் பண்ணா கூட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சும்மா நாள் அமைதியா பிரசங்கம் பண்ணா கூட அப்படிப்பட்ட காலகட்டம் இருந்துச்சுல்ல பாஸ்டர்? இருந்துச்சு. சும்மா நாள் அமைதியா நின்று பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறவங்க எழுப்புனா எல்லாம் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுப்பாங்க. தேடி வந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா அதே காலகட்டம் எப்பொழுதும் இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னும் அதே காலகட்டத்தில் இருக்கிறோம். 1984 ஒரு கல்யாணத்தை நடத்தினவங்க 2021 ஒரு கல்யாணத்தை நடத்தி பாருங்க, வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, இருக்கா இல்லையா? மூத்த மகளுக்கு 1984 நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். வெறும் 20,000 ரூபாய் தான் செலவு பண்ணிச்சுன்னு அந்த தகப்பனார் கடைசி பிள்ளைக்கு 2021 வருஷம் 20,000 ரூபாய் தான் செலவு பண்ணி கல்யாணம் நடத்தினா பிள்ளை கல்யாணமே நடக்காது. காலகட்டத்தில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அதே போல எலிசா அதை புரிந்து கொள்ளுகிறார். அது வேற காலகட்டம், இது வேற காலகட்டம். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் என்னை தேடி வந்தது. ஒரு காலகட்டத்தில் நான் விரும்பாத, நான் ஜெபிக்காத, நான் தேடாத விஷயங்கள் என்னை தேடி வந்தது. இது வேற காலகட்டம். நான் தேடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். ஓய்வு நாள் காலை வேளையில் அவர்கள் வயல்வெளியாக போகும்போது தம்முடைய சீசர்கள் பயிர் வெளியை கொய்து கொண்டே போனார்கள். அப்பொழுது பரிசேயர்கள் கேட்டார்கள், உம்முடைய சீசர்கள் உபவாசிக்க மாட்டார்களா? யோவானுடைய சீசர்கள் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீசர்கள் உபவாசிக்க மாட்டார்களா? உடனே ஆண்டவர் சொல்றார், மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க கூடுமோ?
இது ஒரு காலகட்டம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சுவிசேஷத்துல ஒரு இடத்தில் கூட சீஷர்கள் ஜெபித்ததாக வேதத்தில் பார்க்க முடியாது. சுவிசேஷத்துல even God prayed for Peter. இயேசுதான் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார். கொஞ்சம் நீங்க ஜெபத்தோட விழிப்போட கேளுங்க. கைவர்த்து ஆமென் சொல்லுங்களேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்தேன். Jesus fasted for disciples. சீஷர்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணினார். சீஷர்களுக்காக இயேசு விழித்திருந்தார். ஆனா அதை சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்றார், இல்ல, ஒரு நாள் வரும், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜெபிக்காமலேயே சீஷர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஒரு காலகட்டம் வரையிலும் ஜெபிக்காமலேயே சீஷர்கள் வாழ்க்கையிலே பயங்கர மாற்றம் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் ஜெபிக்காமலேயே சீஷர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது அவர்கள் கூடி ஜெபிக்க தொடங்கினார்கள், அவர்கள் கூடி ஆராதிக்க தொடங்கினார்கள், அவர்கள் கூடி they understood the season. காலகட்டத்தை புரிந்து கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலகட்டத்தில் ஜெபிக்கவே இல்லை சீஷர்கள். ஒரு காலகட்டத்தில் ஜெபம் தான் வாழ்க்கை. 3ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ண போனார்கள், 9ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ண போனார்கள், 10ஆம் மணி வேளையில் ஜெபம், எங்க போனாலும் ஜெபம் ஜெபம். அப்ப அவங்க புரிஞ்சுட்டாங்க, இது ஜெபிக்கிற காலம் என்று. இதை புரிந்து கொள்ளாதவர்களால முன்னேற முடியாது. இதை புரிந்து கொள்ளாதவர்களால ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு நான் ஜெபிக்காம தானே இருந்தேன், அன்னைக்கு நான் ஜெபிக்காம தானே, அது வேற காலகட்டம். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அன்னைக்கு நான் ஜெபிக்காம தானே அற்புதம் நடந்துச்சு, அன்னைக்கு நான் கேட்காமல தானே. இல்ல, இது கேட்டால் கிடைக்கக்கூடிய காலம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. சபைக்கு ஆவியானவர் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? இல்ல, அன்னைக்கு சபையில இப்படி செய்யலையே, இன்னைக்கு அப்படி செய்யணுங்கிற கட்டாயம். அன்னைக்கு இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தம்பி கவனிமா, அன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு கடினமா இல்ல, இது வேற காலகட்டம். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு இயேசுவே சொன்னாரு, மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க கூடுமோ? அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதை சொல்லிட்டு முடிச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து சொல்றாரு, ஒரு நாள் வரும், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார். ரொம்ப நாள் உன் அம்மா ஜெபத்தை, ரொம்ப நாள் உங்க அப்பா ஜெபத்தை, ரொம்ப நாள் யாரோ ஒருடைய ஜெபத்தை நம்பி நாம் வாழ முடியாது. இது வேறே காலகட்டம், இது வேறே காலகட்டம். இது நான் ஜெபிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தின காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நான் எப்படி கிரியை செய்யணுமோ அப்படி கிரியை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, சகோதரா, கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரி, உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்க. இனிமேலும் 2020 மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னா உன்னால வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். கழிந்த வருஷம் மாதிரி தான் இருப்பேன்னு இந்த வருஷமும் நாம் இருப்போமானால் நமக்கு ஐயோ. கழிந்த வருஷம் மாதிரி தான் எங்க சபை இருக்குன்னா நம்ம சபை முன்னேற முடியாது, இப்படி குடும்பங்கள் முன்னேற முடியாது. இல்ல, அது வேற, இது வேற காலகட்டம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்களேன். எதுக்கு அடிக்கடி கண்ணை மூட சொல்றோம்? இந்த காலகட்டத்தை எப்படி ஆகல என் ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்களா? ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜெபிக்கவே விரும்பாத, ஜெபிக்கவே செய்யாத சீஷர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஜெபம் தான் வாழ்க்கை. சிறைச்சாலையில ஜெபம் பண்ணினாங்க, எங்க போனாலும் ஜெபம், கூடி இருந்த இடம் அசைந்தது. இதுல ஒரு காரியத்தை மட்டும் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜெபிக்க கட்டாயப்படுத்தவில்லை, ஜெபிக்க வலியுறுத்தப்படவில்லை. ஏனென்றால் இது ஜெபிக்கிற காலம் என்பதை இயேசு அவர்களுக்கு உணர்த்தி விட்டு போனா. எப்பொழுதும் தோள் மேல சால்வ வரும் நினைக்காத. பேதுருவே, எப்பொழுதும் உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன் என்று நினைக்க வேண்டாம். தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டில் நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நீ ஜெபித்துதான் ஆக வேண்டும்.
இன்றைக்கும் ஏதோ பழைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலரோடு கர்த்தர் முகமுகமாய், அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரகிளிங். அந்த கட்டு உடையணும். 1998 இருந்தது மாதிரி நீ இருக்க கூடாது. இது 2021. இது நீ ஜெபிக்கிற காலம், இது நீ கண்ணீர் சிந்துகிற காலம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். உன் மேல ஜெப ஆவி இறங்கி வருகிற காலம். நீ திறப்புல நின்னு கண்ணீர் வடிக்கிற காலம். மாசகபா சந்தலபா. சில மேல ஜபாவி ஊற்றப்படட்டும், ஜபாவி ஊற்றப்படட்டும், ஜபாவி ஊற்றப்படட்டும். சபகந்தலபா சியந்தலா. இது ஜெபிக்கிற காலம். இந்த வருஷத்திலிருந்து சபையினுடைய பிரேயர் அட்மாஸ்பியர் மாறுகிறது. உரபலபா சந்தலபா சியதலா. ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும். லிபரா துரபா சந்தலபா. இவ்வளவு நாட்கள் இல்ல, இவ்வளவு நாட்கள் நீ எப்படி இருந்தாய் அல்ல, இனி நீ மாறணும். இனி நீ மாறணும், இனி நீ மாறணும், இனி நீ மாறணும். இவ்வளவு நாட்கள் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இனி நீ மாறித்தான் ஆகணும். சபை மாறித்தான் ஆகணும். இல்லைன்னா தங்கச்சி முன்னாடி மாதிரி எனக்காக யாரோ ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்து கை தட்டிட்டு போலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, இது நான் ஜெபிக்க வேண்டிய காலகட்டம். இது நாங்கள் 9ஆம் மணி வேளையில் ஜெபிக்கும்படி கடந்து செல்ல வேண்டிய நேரம். இது நாங்கள் புறப்பட வேண்டிய நேரம். எங்களை தேடி இனி ஆத்துமாக்கள் சபையை தேடி வராது, நாம தான் தேடி போனோம். இதெல்லாம் ஒரு காரியத்தை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. இது என்ன காலகட்டம் என்பதை இருந்து பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? முதலாம் சால்வை என்ன தேடி தானே வந்துச்சு. அதுபோல வரட்டும்னு சொல்லியிருந்தான். அவன் ஏமாற்றப்பட்டிருப்பான், ஏமாந்து போயிருப்பான். போதும். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு இந்த கூட்டங்களை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் சிலதை பெற்றுக்கொள்வதற்கு புறப்பட வேண்டும். சீஷர்கள் அந்த சீரியஸ்னஸை புரிந்து கொண்டாங்க. அதை புரிந்து கொண்டதினால் தான் கர்த்தர் அவர்களை இந்த காலகட்டத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த காலகட்டத்தில் நான் எப்படி இருக்கணும் அப்படி என்னை மாற்றிருங்கன்னு சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி என்னை மாற்றிவிடு சொல்லுங்களேன். என்னை அப்படி மாற்றிவிடும். நல்ல கவனிங்க. அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற பெரிய தவறு என்னன்னா, இந்த முதலாம் சால்வை எனக்கு போதும்னு நினைக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த முதலாம் சால்வை பெற்ற எலிசா கர்த்தர் அவனை அழைத்தார் என்பது அவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு, கர்த்தர் அவனை அழைத்தார் என்பது அவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு. ஆனால் 2வது சால்வை கர்த்தர் அவனை அழைத்தார் என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்கு. முதலாம் சால்வை அவன் பெற்ற போது கர்த்தர் தன்னை அழைத்தார் என்கிற தெளிவு மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் 2ஆம் சால்வை அவன் மேல் வந்த போது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அறிந்து கொண்டார்கள் கர்த்தர் இவனை அழைத்திருக்கிறார் என்று. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அநேக நேரத்தில் கர்த்தர் என்ன அழைச்சாருங்கிறது எனக்கு தெரியுங்க. ஆனால் கர்த்தர் என்னை அழைத்தார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும். என் மேல அந்த அழைப்பு இருக்கிறது, என் மேல அந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு தெரிய வருவதற்கு தான் 2வது சால்வை. இல்லனா what is the need for the second blanket? அந்த முதலாம் சால்வை அவன் பெற்றுக்கொண்டதற்கும் 2வது சால்வை பெற்றுக்கொண்டதற்கு என்ன வித்தியாசங்க? முதலாம் சால்வை அவன் பெற்றது அவனுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு தெளிவு, ஒரு உறுதிப்பாடு. ஆனால் 2வது சால்வை வந்த போது எலிசாவை கர்த்தர் அழைத்தார். எலியாவுக்கு பிற்பாடு எலிசா மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது என்பதை புரிய பண்ணுவதற்கு தான் அந்த 2வது சால்வை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது அந்த முதல் சால்வை பெற்ற அவன் ஒரு இடத்தில் கூட தீர்க்க தரிசனம் சொன்னதாக ரெக்கார்ட் இல்லை. அவன் தீர்க்க தரிசனமே சொல்லல. கடைசி வரைக்கும் சாப்பாத்தின் குமாரனாய் எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். எலியாவின் கைகளுக்கு எப்பொழுது 2வது சால்வை அவன் மேல் விழுந்ததோ அப்பொழுதுதான் அவனுக்குள் இருக்கிற வரங்கள், கிருபைகள் எல்லாம் செயல்பட தொடங்கினது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு அழைப்பு இருக்கு, நமக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஆனால் அது இரண்டாவது சால்வை வரும்போது தான் அது வெளிப்பட தொடங்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு சீஷர்களை சந்தித்து சொல்லுகிறார், நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லலாம் சொல்லலையா? சொல்லுங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். யோவான் 20:22 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். அவர்கள் மேல் he breathed unto them, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை. நான் கேட்கிறேன், அந்த பரிசுத்த ஆவிக்கு என்ன குறை? அந்த பரிசுத்த ஆவிக்கு என்ன குறை? அது வாயில வந்ததுனால கொஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த பரிசுத்த ஆவிக்கு என்ன குறைங்க? சகலமும் அவரிடத்தில் பரிபூரணப்பட்டிருக்கிறது. ஆனா சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள். எருசலேமிலே அதே ஆவி இடி முழக்கத்தோடு பலத்த காற்றோடு இறங்கி வருகிறது. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உன் மேல ஊதுனது நான் உன்னை அனுப்புறது அடையாளம். இரண்டாவது தடவை உன் மேல வீச போற காற்று தேசங்கள் அறியட்டும் உன்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று. கை தட்டி புரிந்தவர்கள் அப்படி ஒரு இரண்டாவது தொடுதல். சீப்ரகப சந்தலப சந்தலப. கை தட்டுங்க பார்க்கல, கை தட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு இரண்டாவது தொடுதல், ஒரு இரண்டாவது தொடுதல். இது எனக்கு வேணும்னு எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்னு சொல்றது நல்லது. ஆனா இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதையெல்லாம் செய்திருக்கிறார், இதெல்லாம் செய்ய போகிறார் என்று மற்றவர்கள் அறியும் போதுதான் அது நிறைவேற தொடங்குகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது இரண்டாவது சால்வையினுடைய அவசியம்? கை உயர்த்தி சொல்லுங்க. அவசியம். ஜனங்களுக்கு அறிய வேண்டும். சொல்லுங்க, ஜனங்கள் அறியப்பட வேண்டும். இரண்டாவது தடவை சீஷர்களை மேல் வீட்டறையில காத்திருக்க சொன்னது நல்ல கவனிங்க. ஒரு இரண்டாவது சால்வை என் மேல விழுந்தே தீரணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறதில்லை. இது ஒரு கட்டாயம். இது ஒரு கட்டாயம். இது ஒரு பிரசங்கமா நீங்க நினைக்காதீங்க. விரும்புறதில்லை, இது ஒரு கட்டாயம். என் மேல அது வந்துதான் ஆகணும். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலேயே பேதுருவை தெரிந்து கொண்டு, நீ இனி மீன்களை பிடிக்கிறவன் அல்ல மனுஷனை பிடிக்கிறவராக்குவேன்னு சொல்லிட்டாரே. ஆனா மனுஷனை பிடிச்சாரா பேதுரு? இல்ல. ஆனா திபேரியா கடற்கரையில ஒரு இரண்டாவது தடவை அவனை சந்தித்த போதுதான் அவன் மனுஷனை பிடிக்கிறவனாய் மெய்யாகவே மாறினான். சிஸ்டர் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. வாக்கு பண்ணிட்டார் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல. உடனே அது நிறைவேறிட்டா? மனுஷனை பிடிக்கிறவரை மாறிட்டாரா? மாறல. இரண்டாவது திபேரியா கடற்கரையில் ஒரு சந்திப்பு ஏற்பட்ட பிறகுதான், என் ஆடுகளை நீ மேய்க்கணும்னு சொல்ல பிறகுதான் அந்த மாற்றம் அவருக்குள் வந்தது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முதலா சால்வை வச்சுக்கிட்டே நீங்க ஓடினது போதும். சிலருக்கு we are satisfied with the first blanket. அதனால தான் வேதனையோட ஆண்டவர் சொல்றாரு, யூஸ்லெஸ்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஒத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. உண்மையில நான் பிரயோஜனம் இல்லாம தான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். என்னால ஒத்த ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என்னால யார் நான் சொல்றேன், நான் பேசுற அந்நிய பாஷை எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரணும் தெரியுமா? நான் அவ்வளோ பேசிட்டும் என் வீட்டில் இருக்கிறவங்க கூட உதாசீனப்படுத்துற மாதிரி தானே என் பாஷை இருக்கு. என்னைக்காவது நீங்க பேசுற அந்நிய பாஷையை பார்த்து உங்க குடும்பத்தில் யாருக்காவது பயம் வந்திருக்கா? அப்படியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தெலுங்குலையா பேசுறேன், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆவியில நிரம்புறத பார்த்து என்னைக்காவது ஒரு தலைமுறை பயந்துருக்கா? நான் அந்நிய பாஷை பேசினா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கல. ஏன்னா ஸ்டில் யூ ஆர் இன் த ஃபர்ஸ்ட் பிளாங்கெட். அதனால தான் இன்னைக்கும் சொம்புல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். அபிஷேகம் இருக்கு, வரம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். காரணம், அந்த இரண்டாவது சால்வையை நோக்கி போவதற்கு மனமற்றவர்களாய் மாறி போனோம். இன்னைக்கு காலை வேளை அதற்கு நான் பயன்படுத்த போகிறேன். கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். முதலாம் சால்வையை பெற்ற எலிசாவை எந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கேவலமாய் பேசினார்களோ அவன் மேல் இரண்டாவது சால்வை வந்த போது அவர்களுடைய நோட்டம் மாறிட்டு, அவருடைய கண்ணோட்டம் மாறிட்டு. இது எல்லாருக்கும் விளங்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டாவது சால்வை விழ
போகிறவர்கள் புரிந்தால் போதும். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு ஏன் எஃபெக்ட் இல்ல? என் ஊழியத்துக்கு ஏன் எஃபெக்ட் இல்ல? என் ஆராதனைக்கு ஏன் எஃபெக்ட் இல்ல? என் பிரசங்கத்துக்கு ஏன் எஃபெக்ட் இல்ல? நான் செய்கிற எந்த விஷயத்துக்கும் ஏன் பலன் இல்ல? காரணம், இரண்டாவது சால்வை வரவில்லை. இந்த காலகட்டத்தை நீங்க புரிந்து கொண்டுட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்க வாழ்க்கை மாறிடும். கைவர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது சால்வை பெற்றுக்கொள்வதற்கு எலிசா செய்த 3 காரியங்கள் வேகமா வாசிக்கலாம், வேகமாய் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கவனிங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, இந்த 2வது சால்வையை பெற்றுக்கொள்ள முன்னேறி போன எலிசாவுக்கு அது அவ்வளவு லெகுவா இருக்கவில்லை. சொல்லுங்க, லெகுவா இருக்கவில்லை. எலியா சொன்னது போலவே நீ அரிதான காரியத்தை கேட்டாய். எலியாவுக்கு பின்னே அவன் போகும்போது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவனாகிய எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா? 2வது சால்வையை அவன் பெற்றுக்கொள்ள கூடாதபடி அவனை தடை பண்ணினது ஒரு வல்லமை அல்ல, ஒரு ஆயுதம் அல்ல, வீண் வார்த்தைகள். சொல்லுங்க, வீண் வார்த்தைகள், unwanted words, வீண் வார்த்தைகள். அவன் முன்னேறி போகும்போது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவனை நிறுத்த பார்க்கிறாங்க. உங்களுக்கு விளங்குதா? இன்னைக்கு உனக்கு தலைமையா இருக்கிற டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட்ஸ், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவனை தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள். இன்னைக்கு உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவனாகிய எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியும். அந்த வீண் பேச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கத்தியை காட்டி, ஏய் அப்படியெல்லாம் நீ போயிட முடியாது, அப்படியெல்லாம் நாங்க சும்மா இருக்கும்போது நீ போய் 2வது சால்வை எப்படி வாங்கலாம் அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டல, அல்லது அவனை த்ரெட்டன் பண்ணல, லைஃப் த்ரெட் கொடுக்கல. அவனை எப்படி மிரட்டுறாங்க பாருங்க, வாயின் வார்த்தை. கொஞ்சம் கவனிங்க, எதுல மிரட்டுறாங்க? உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவனாகிய எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று உனக்கு வீண் வார்த்தைகள். அவன் வார்த்தை, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், வாசிங்க, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். நல்ல கவனிக்கணும், ஒரு தேவ பிள்ளை 2வது சால்வையை பெற்றுக்கொள்ள கூடாதபடி பிசாசு கையாளுகிற ஒரு தந்திரமான விஷயம் வீண் வார்த்தைகள். இவர் 2வது சால்வை நோக்கி யாத்திரை செய்யும் போது இவனுக்கு நேராக கடந்து வந்தது வீண் வார்த்தைகள். தேவையில்லாத வார்த்தைகளை சொன்ன உடனே இவனை டைவர்ட் பண்ண பார்க்கறாங்க. அவன் மறுபடியும் எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இருங்கள் என்று முன்னேறி போகிறான். 5வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் 2:5. எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்று கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிறவன் எஜமானை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். கவனிங்க, பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தொடர்பே இல்லை. அவர்கள் எங்கோ நிற்கிறார்கள், இவர்கள் எங்கோ நிற்கிறார்கள், ஆனால் ஒரே பிரச்சனையை கையாளுகிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரே விஷயத்தை, பிசாசு பல விஷயத்தை கொண்டு வந்து நம்முடைய ஓட்டத்தை தடை செய்ய மாட்டான். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து நம்மை தடை செய்வான். கண்டிப்பாக பெத்தேல்ல இருக்கிறவன் சொன்னதை எரிகோவில் இருக்கிறவன் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆனா பெத்தேல்ல இருக்கிறவன் என்ன சொன்னானோ அதே வார்த்தையை அச்சி பேசறாம இவன் சொல்லுகிறான், இன்றைக்கு உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவராகிய எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா? நல்ல கவனிங்க, பிசாசு நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுவதற்கு எப்பொழுதும் 10 பிரச்சனை அல்ல, ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப கொண்டு வருவான். 10 பிரச்சனையை கொண்டு வந்து உங்க ஓட்டத்தை நிறுத்த மாட்டான். ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப கொண்டு வருவான். அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எப்படி கையாளணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இருங்கள் என்று சொல்லி கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அவன் ஓட்டத்தை தடை பண்ணுவதற்கு வேற வேற பிரச்சனைகளை அல்ல. சிலர் குடும்பத்தில் கணவன் தான் பிரச்சனைனா கணவனை வச்சே திரும்ப திரும்ப பிரச்சனையை கொண்டு வருவான். எதை கேட்டாலும் அமைதியாக இருக்கிறீங்க, சரி ஸ்தோத்திரம். சிலர் வீட்டில் பிள்ளைங்க தான் பிரச்சனைனா பிள்ளைங்களால தான் திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். சிலர் வீட்டில் நிலம் தான் பிரச்சனைனா நில பிரச்சனை தான் திரும்ப திரும்ப வரும். சிலர் வீட்டில் தண்ணி தான் பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை தான் திரும்ப திரும்ப வரும். சிலருக்கு வாலிபத்தில் இச்சை தான் பிரச்சனைனா அதே பிரச்சனை தான் திரும்ப திரும்ப வரும். சேட்டன் will repeat the problems. நீ கத்து, நீ கூப்பாடு போடு, எங்களுக்கு என்ன? உங்களுக்கு சொல்றது விளங்குதா இல்லையா? புது புது பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளெல்லாம் ஒன்றும் அவன் செய்கிறது கிடையாது. ஒரே பிரச்சனையை கையாளுவான். சொல்லுங்க, ஒரே பிரச்சனை. நான் அதான் சொல்கிறேன்ல, இந்த பிரசங்கங்கிறது ஆண்டோடைய வார்த்தைங்கிறது சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி, சரியா? ஆமாம், இப்படி நீங்கள் சோப்பை பார்த்துட்டு 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து விடுதலைன்னு சொன்னால் சுகம் ஆகாது. அந்த சோப்பு எடுத்து என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். ஆமாவா இல்லையா? அப்போ பிரசங்கம் பண்ணும்போதே ஆமாம் ஆமாம், இங்கே இப்படி பேசுகிறாரே, ஆமாம் திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை, ஆமாம் கரெக்டு தான், என் வீட்டுக்காரரை வச்சு தானே திரும்ப திரும்ப பிரச்சனை வருது, என் மகன் தானே திரும்ப திரும்ப பிரச்சனையாக இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிரச்சனையை அவன் கையாளுவான், அந்த பிரச்சனையை தான் திரும்ப திரும்ப கொண்டு வருவான். ஒரே பிரச்சனை, அந்த ஒரே பிரச்சனையை தான் மாற்றி மாற்றி கொண்டு வந்து சொல்கிறான். எலியா எலியா, உனக்கு தலைமையாக இருக்கிற எலியா, உனக்கு தலைமையாக இருக்கிற எலியா. பாருங்க, அவன் ரிப்பீட்டடா அதே வார்த்தையை சொல்கிறான். 7வது வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். எல்லாரும் சொல்லுங்க, தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவன் எந்த பிரச்சனையை கொண்டு வந்து அவனை மனமடிவாக்கி அந்த 2வது சால்வியை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அவனை தடை பண்ணினார்களோ, அந்த பிரச்சனை அவன் கன்சிடரே பண்ணாம, அதை மதிக்காமல், எல்லாம் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று சொன்னதினால் 3வது தடவை அந்த பிரச்சனை தூரத்தில் நின்றது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு பிரச்சனையை கன்சிடர் பண்ற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த பிரச்சனையை அவன் சாதாரணமாய் கையாள தொடங்கினான். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, சாதாரணமாய் கையாளுவதற்கு தேவன் அதை சாதாரணமா கையாளல, அது சீரியஸான விஷயம்தான். எலியா தன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது சீரியஸான விஷயம்தான். ஆனாலும் அதை சாதாரணமாய் கையாளுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். ஏனென்றால் இதை பெருசா எடுத்துக்கிட்டா இந்த பெரிதான லட்சியத்தை நான் அடைய முடியாது. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எங்க அப்பாவுக்கு கழிஞ்ச நவம்பர்ல ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்தது. சீரியஸான விஷயம். எல்லாரும் என்ன பார்க்கறவங்க எல்லாம் கேட்டாங்க, உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையாமே, உங்க அப்பா ஐசியூல இருக்கிறாராமே, உங்க அப்பா வெண்டிலேஷன்ல இருக்கிறாராமே. இப்ப நான் உங்ககிட்ட பேசுனேன்னு வைங்களேன், காட்மேன் பிரதர், நான் பேசுனேன்னு, ஆமா ஆமா பிரதர் சொல்லுங்க, ஆமா என்ன செய்ய, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் ஏமாத்திட்டாரு, இவ்வளவு ஊழியம் செய்து ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன்னா, ஐ லாஸ்ட் மை செகண்ட் பிளாங்கெட். ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் அப்படின்னு நான் அதை சீரியஸாவே கன்சிடர் பண்ணல. ஆனா சீரியஸான விஷயம். நான் ஏன் காரியத்தை சொல்றேன்னா அப்பவாது உங்களுக்கு விளங்கட்டும். சீரியஸான விஷயம்தான், சீரியஸான விஷயம்தான். My father is in a ventilation. சீரியஸான விஷயம். செயற்கை சுவாசத்துல அவர் வாழ்க்கை போகுது, சீரியஸான விஷயம். ஆனா என்கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு தலைமையா இருக்கிற தெரியுமா, ஏதோ ஆக போகுது தெரியுமா? எல்லாம் தெரியும், சும்மா இருங்க. ஏன்னா ஒரு சத்தியம் மாத்திரம் நான் கற்றுக்கொண்டேன், இதை நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணா இது என்ன பலவீனப்படுத்தி விடும். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரட்டுங்க. இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க. பெருசுதான். தகப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது பெருசுதான். குடும்பத்துல தலையா இருக்கிற ஒரு மனுஷர் வியாதி படுக்கையா கிடக்கிறது பெருசுதான். என் குடும்பத்துல ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அசைகிறது பெருசுதான். ஆனாலும் நான் அதை கன்சிடர் பண்ணேன், நான் என் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க முடியாது. உங்களுக்கு விளக்குதா தங்கச்சி? அம்மா விளக்குதா? கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களே.
அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப கொண்டு வருவான். அப்புறம் ஆண்டவர் கிருபையினால எங்க அப்பா சரியானாரு, வீட்டுக்கு வந்தாரு, நல்லா இருந்தாரு. திரும்ப வந்த பிரச்சனை அப்படி பலவீனங்களை கொண்டு வருது. ஆனாலும் திரும்ப திரும்ப அதை நான் பெருசா கன்சிடர் பண்றதை விட்ட போது அது எனக்கு தூரமாய் போயிட்டு, இன்னைக்கு பகல் சிலருக்கு சிலது தூரமாய் போகட்டும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. உன் பிள்ளையினுடைய காரியம் உனக்கு தூரமா போகட்டும். சிலருக்கு சில விஷயங்கள் கலக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப அதே விஷயத்தை காட்டி பிசாசு உங்களை த்ரெட்டன் பண்றான். உனக்கு தலைமையா இருக்கிற உன் அப்பாக்கு ஏதோ ஆக போகுது, உன் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆக போகுது, உன் பிள்ளைக்கு ஏதோ ஆக போகுது ரிப்பீட்டட்லி. ஆனா நீங்க சொல்லணும், எனக்கு எல்லாம் தெரியும், என் தேவன் ஜீவிக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதை அசால்ட் பண்ணுங்க, அதை சாதாரணமா எடுங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. எலிசாவுக்கு மனசுல தெரியும், எனக்கு தலைமையா இருக்கிற என் ஆண்டவனாகி எலியாவை எடுத்துக்கொண்டுட்டா எனக்கு நான் எங்க போவேன்? எனக்கு நம்பிக்கையா இருக்கிற எனக்கு அதான் அவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, என் தகப்பனே, மை ஃபாதர் அழுகிறான். கண்டிப்பா வேதனை தான். ஆனாலும் நான் அதை ரொம்ப திங்க் பண்ணேன்னா என்னால் 2ஆம் சால்வையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த 2வது சால்வையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், ஏதோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப, பல விஷயம் அல்ல, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு 4 மாசமா ஒரே விஷயத்தை வச்சு பிசாசு த்ரெட்டன் பண்ணிட்டே இருக்கிறான். ஓ அப்பாவை பாரு, ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது என் அப்பாவை காட்டி என்ன மிரட்டுறான். நான் மீட்டிங் கிளம்புதல எங்க அப்பா சிக்காயிடுறாரு, மிரட்டுறான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எந்த ஊழியக்காரங்களும் நெகட்டிவ் பார்ட்டை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், ஏன்னா நம்மோட ஆண்டவர் பேசட்டும். He will threaten us. எப்படி ஊழியம் செய்வார் கரெக்டா, அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஊழியத்துக்கு கிளம்பும் போது அப்படி சிக்காவும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப, ஒரே பிசினஸ் திரும்ப திரும்ப, ஒரே இழப்ப திரும்ப திரும்ப. புரியலையா? அதை கன்சிடர் பண்ணாத மாதிரி வாழ்ந்தாதான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நான் கவனிங்க, ஆரம்பத்திலிருந்தே நம்ம போனாதான் ஒரு முழுமை அடைய முடியும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் எது? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் எது தெரியுமா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப 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 வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். அந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்க போறேன், அந்த விஷயத்தை நான் எப்படி கையாள போறேன், அந்த விஷயத்தை நான் எப்படி டீல் பண்ண போறேன். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. இது என்னுடைய 2வது சால்வையை தடை பண்ணுவதற்கு சத்துரு பயன்படுத்துகிற. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க, அதிகமா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓட்டத்தை மறந்துடுவீங்க, செய்யணும்னு நினைச்சதை செய்ய விட்டுருவீங்க. அதுக்கு தான் ட்ரை பண்றான். பெத்தேல்ல எரிகோவில் பேசி பேசி அவனை ஸ்டாப் பண்ண பார்க்கறான். அவன் சிம்பிளா முடிக்கிறான், எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா இருங்க, எல்லாம் தெரியும் சும்மா இருங்க. கொஞ்ச நேரம் கழியல அவர்கள் அடுத்த கூட்டத்தார் கிட்ட நெருங்க முடியாதபடி தூரத்தில் நின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரட்டும். சில பிரச்சனைகள் நம்மை விட்டு தூரம் போகட்டும். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஹுரபலபா சந்தரபல தியாரபா. இந்த 3 நாட்களில் சில விஷயங்கள் உன்னை விட்டு தூரம் போகட்டும், உங்களை விட்டு தூரம் போகட்டும். டூப்ளிகேட்டா கை தட்டாதீங்க. சில காரியங்கள் உன்னை விட்டு தூரம் போகத்தக்கதாக அவைகளை கன்சிடர் பண்ணாம விட்டுருங்க. சொல்லுங்க, வீண் வார்த்தைகள். நல்ல ஜெபிக்கிறவங்க பேச்சை குறைச்சிட்டா ஜெபிப்பாங்க. பேச்சை குறைக்காதனால தான் அவங்க ஜெபம் என்கிற 2ஆம் சால்வையை பெற்றுக்கொள்ள முடியல. அதிகம் பேசுகிறவர்கள் they will lose their anointing, அபிஷேகத்தை இழந்து போவார்கள். அத வேதம் சொல்லுகிறது. இவைகளை சிலர் நோக்காமல் சீர்கேடான வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம்,
சுத்தமான இருதயம் எப்போங்க கெட்டு போகுது? பேசும்போது தான் கெட்டு போகுது. நல்ல மனசாட்சி எப்போ கெட்டு போகுது? பேசும்போது தான் கெட்டு போகுது. மாயமற்ற விசுவாசம், அன்கரப்டபிள் ஃபெய்த், ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை எப்ப கெட்டு போகுது? மற்றவங்க பேசும்போது. இரண்டாவது சால்வையை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தேவனுடைய சித்தம். ரெண்டாவது, அவனுடைய இரண்டாவது சால்வையை தடை பண்ணுவதற்கு பிசாசு கையாண்ட இரண்டாவது தந்திரம் நோக்கத்தை திருப்புவது. வாய் திறந்து சொல்லுங்க, நோக்கத்தை திருப்புவது. எலியா சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டால், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் என்னை கண்டால், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் கிடைக்கும், இல்லை என்றால். ஒரு பஸ் வேகமாக போகுதுன்னு வைங்களேன், அந்த பஸ்ஸு டயரு புழுதியை அடிச்சுட்டு போகும்போது அந்த பஸ்ஸில் என்ன போர்டு எழுதியிருக்குன்னு கூட பார்க்க முடியாது. சுழல் காற்று அடிக்குதுங்க, புழுதி தூசி கண்ட பிரச்சனைகளும் எழும்பும் போதும் அவன் அதையே நோக்கி பார்த்தால் அவனுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களே. கவனம் சிதறாமல், ஃபோக்கஸ்டு. கை உயர்த்தி சொல்லுங்க, அதே நோக்கத்தோடு. வேகமாக சொல்லுங்க, அதே நோக்கத்தோடு பார்த்தால் கிடைக்கும். பல நோக்கத்தோடு அல்ல, ஒரே நோக்கத்தோடு. ஒரே நோக்கத்தோடு. அந்த புழுதி பறக்கும் போது பல சிந்தனைகள். இப்போ நீங்கள் இந்த கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பல புழுதிகள் பறக்கும், பல பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். ஆனாலும் ஒரே நோக்கத்தோடு இந்த 3 நாட்களும் இருங்கள். கர்த்தர் ஒன்றை உங்களுக்காக எனக்காக செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் செயல்படாத, முன்னுரிமை கொடுக்காத ஒரு விஷயத்திற்கு இவன் முன்னுரிமை கொடுத்து எலியாவுக்கு பின்னே போனான். கூட இருக்கிற யாரும் வரல, ஆனா இவன் போனான். கை வச்சு ராமன் சொல்லுங்களேன். ஸோ மெஜாரிட்டி இருக்காது இதை பெற்றுக்கொள்வதற்கு. அவங்க கூட நான் வர்றேன் சிஸ்டர், நான் வர்றேன் பிரதர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தனிமை, யூ alone. நீங்கள் தனியாக தான் போகணும். சொல்லுங்க, நான் தனியாக தான் போகணும். வேகமாக சொல்லுங்க, தனியாக தான் போகணும். சொல்லுங்க, நான் தனியாக தான் போகணும். உங்கள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.